ஜீராசி சேனல் நேயர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படி இந்த வாரத்திலேருந்து ஒரு 4-5 வாரம் சூரியன் இங்கே ராசியிலே உச்சமாக இருக்கிறார். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வாரத்தில் திங்கட்கிழமை விட்டுட்டு அப்படியே செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு சந்திராசிரமம், அதாவது செவ்வாய்க்கிழமை கூட சந்திராசிரமம் கிடையாது, புதன்கிழமை வியாழக்கிழமை மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம். ஆனாலும் பரவாயில்ல, சந்திராசிரமத்தில் சோதனைகள் இருக்காது. செவ்வாய்க்கிழமை இரவு 8:27, அதாவது 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 8:27 புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை காலையில் 8:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை சந்திராஷ்டமம்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை நீச்சமானாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் குரு பகவானும் அவரை பார்க்கிறார். அதனால சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அற்புதமான நல்ல வாரங்க. பெரிய லெவலில் சோதனைகள் இருக்காது. ராசிநாதன் நீச்சமடைந்தாலும் கூட ராசியை அப்படியே பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இந்த வாரம் முழுக்க 7, 8, 9 என்கின்ற அமைப்புகளில் இருக்கிறார். சந்திராசிரமம்லாம் பெரிய கெடுபலன்களை செய்யாது. என்ன அமைப்பு இருக்கும்? நண்பர்களால் ஏதேனும் ஒரு உதவிகள் இருக்கக்கூடிய தன்மை. அங்கே ராசிநாதன் வலுவில்லாத ஒரு நிலைமையினால கொஞ்சம் மனசு டல்லாக இருக்கிறவங்க, என்னடா இப்படி நடக்குது, ஒன்றுமே இழுத்தாலும் வரமாட்டேங்குதே என்கின்ற மாதிரியான ஒரு டல் அமைப்பில் இருப்பவர்களுக்கு கூட பரவாயில்ல, துடிப்பாக எதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியான தோற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக அந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதியான அதிர்ஷ்டத்தை குறிப்பவரான சூரியன் ராசியிலேயே உச்சத்தை அடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆகவே எதிலும் ஒரு பூரணத்துவம், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில இறுதியில வெள்ளிக்கிழமை நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் சந்திராஷ்டமம். முதல் 5 நாட்கள் நல்லா இருக்கு. 6, 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை அதாவது வாரத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல பௌர்ணமி அமைப்புள்ள சந்திரன் இருப்பது ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் அவர் மறைகிறார் என்பதும் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்காதுங்க. செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற மாதிரி வருமானங்கள் தான் இருக்கும். 4ஆம் அதிபதி உச்சத்தில் இருப்பதால் அம்மாவோடு கருத்து வேற்றுமைகள் கொண்டிருந்தவர்கள், அம்மாவால் மன கஷ்டம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற மாதிரியான இருந்தவங்க, தாயுடைய சொத்துக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அம்மாவுடைய சீதனம், தாய் விட்டு சீதனம் வராதவர்கள், இது எல்லாருக்குமே இந்த சித்திரை மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கடன் நோய் தொல்லைகள் இருக்காது. எதிரிகளை ஜெயிக்க முடியும். உங்களை தேவையில்லாமல் எதிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை காலையில் 8:21 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:21 ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தான் முடியுது. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் வீட்டில் அப்பதான் பௌர்ணமியை விட்டு விலகின அமைப்பில் இருக்கிறார். சந்திராஷ்டமத்தில் கூட பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுங்க. ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது, ராசியில் அங்கே இவர் வலுவாக இருப்பது, குரு வலுவாக இருப்பது, மிக மிக முக்கியமாக 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது கொஞ்சம் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது. ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகவே, நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு பளிச்சுன்னு முடிவெடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு உற்சாகமாகவே இருப்பீங்க. பெரிய அளவில் கடன் தொல்லைகள் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 என்கின்ற 3 நல்ல இடங்கள்ல சந்திரன் அப்படியே பௌர்ணமியிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாரத்தின் கடைசியில் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே குருவின் வீட்டிலிருந்து சந்திரன் பார்க்கிறார். சிறப்பான ஒரு வாரம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வார கடைசியில் கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள், ஆண் பெண் உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு நல்ல வாரம். ராசிநாதன் நீச்ச பங்கத்தில் அடைஞ்சிருக்கிறார். பரவாயில்ல, ராசிக்கு எதிரியான செவ்வாய் நீச்சத்திலேயே இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. ஆகவே ராசிநாதன் நீச்ச பங்கத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மே மாதம் 7ஆம் தேதி மாறிடுறார். இன்னும் ஒரு 10-15 நாள் தான். ஏப்ரல் 14 வந்துருச்சு.
இன்னொரு 3 வாரத்தில் ராசிநாதன் அப்படியே வெளியே வரப்போகிறார். 3ஆம் அதிபதியாகிய முயற்சிகளை குறிக்கக்கூடிய தைரியத்தை குறிக்கக்கூடிய சூரியன் இப்போது 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது இன்னும் இந்த மாசம் முழுவதும் 4 வாரத்துக்கு உச்சமாக இருக்க போகிறது. முயற்சிகள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலிக்கும் என்பதை காட்டுகிறது. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அண்ணன் அக்கால் உறவுகள் சிறப்பாக இருக்கும். அப்பா கிட்ட ஏதாவது ஒரு வேதனைப்பட்டவர்கள், அப்பா இது இப்படி பண்ண மாட்டேன்றார், அப்படி பண்ண மாட்டேன்றார், இது வாங்கி கொடுக்க மாட்டேன்றார், அது வாங்கி கொடுக்க மாட்டேன்றார் என்கின்ற கவலைகள் இருந்தவர்கள், அப்பாவுடைய உடல் நலத்தை பற்றி கவலைகள் இருந்தவங்க, அல்லது அப்பா அண்ணனுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு இது செய்யறாரு எனக்கு செய்ய மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியான தந்தையோடு கொண்டிருந்த முரண்பாடு அமைப்புகள் எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல கண்டிப்பாக விலகும். தந்தையால் லாபம் என்கின்ற அமைப்பு, மிக முக்கியமாக அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போதுங்க. பொதுவாக மிதுன ராசிக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டங்கள், அதெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இருக்காது. அதனால இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இல்லாதனாலும் வாரத்தின் 3 நாட்கள் ஓரளவுக்கு ஒளிபொருந்திய சந்திரன் ராசியை பார்ப்பதாலும் நட்புகளின் மூலமாக, காதலின் மூலமாக, கணவன் மனைவி மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே, இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் அருமையான அமைப்பு. சோதனையெல்லாம் தீர்ந்துருச்சு, பட்ட அடியெல்லாம் விலகிடுச்சு. கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யுது. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அஷ்டமச்சனி விலகிய ஃபீலிங் வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்க பாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே போய்கிட்டு இருக்கிறார். இந்த ஆயில்யம் 3-4 பாதங்களை தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு தோற்றம், ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு மன நிம்மதி வந்துகிட்டே இருக்கு. இப்ப ராசிநாதன் வலுவா இருக்கிறாரு. இந்த வாரம் முழுவதும் 4, 5, 6ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது தடைப்பட்ட கல்விகள் நன்றாக இருக்கும். வீடு வாகன சுகம் நன்றாக இருக்கும். எப்பன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருமையான நல்ல அமைப்பு. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மா சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சின்ன பயணம் இருக்கும். இது வரைக்கும் எதை சாதிக்க முடியலன்னு ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நல்லா சாதிக்க முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களே அவர் நீச்சத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் ஒரு மாதிரி ஒளித்தன்மையோடு இருக்கிறார். அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் செயல்படவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஆகிய இந்த 3 நாட்களும் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பேர் திரும்ப வரக்கூடிய, என்னடா அது நமக்கு கூட கொஞ்சம் நல்லது நடக்குதே என்பது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் அவர் 6ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் வரும் பொழுது நல்ல பலன்களை செய்வார். கொஞ்சம் பயணங்கள் இருக்கும், கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப டிராவல் போகிறது. அந்த டிராவல் போகிறதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதை விட முக்கியமாக செலவு செய்தாலும் அந்த செலவு செய்யறதுக்கு கடன் வாங்க தேவையில்லாமல் வருமானம் வரக்கூடிய அமைப்பு என கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. கஷ்டங்கள் எல்லாம் விலகிய நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.